90s கிட்ஸ் ஃபேவரட் டீ கடை சுருள் பொரி வீட்டிலேயே ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 3 கப் மைதா மாவு, அது கூடவே உப்பு, ஆரஞ்சு ஃபுட் கலர், கொஞ்சம் தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். இப்போ 1 மணி நேரம் கழித்து சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சு அது இந்த மாதிரி பூரி மாதிரி தேய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. மிச்சம் உள்ள உருண்டைகளையும் அதே மாதிரி பூரி மாதிரி தேய்ச்சிட்டு இப்போ அது எல்லாத்தையும் நம்ம லேயராக அடுக்க போகிறோம். அதுக்கு நடுவில் மாவு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி லேயர் பண்ணிக்கோங்க. இப்போது அடுக்கின எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு சேர நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கு நடுவுலேயும் மாவு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நல்லா சுருட்டி விட்டுக்கோங்க. சுருட்டினதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ண பீசஸையும் இந்த மாதிரி ஜென்டிலாக அழுத்தம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் கிடச்சிரும். நல்லா சூடான எண்ணெயில் மீடியம் ஃப்ளேமில் போட்டு உள்ளேயும் வேகிற மாதிரி நல்லா கிறிஸ்பியாக பொரித்து எடுத்து வச்சுக்கோங்க. பாகுக்கு 2 கப் சர்க்கரை, 1 கப் தண்ணி, அது கூடவே ஏலக்காய் தூள் சேர்த்து 2 கம்பி பதம் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுட்டு கடைசியாக 4 சொட்டு எலுமிச்சம்பழம் சேர்த்து நல்லா கலந்து விட்டிங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்டலைஸ் ஆகாது. அதுக்கப்புறம் நான் எடுத்து வச்ச பூரி அது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து சாப்பிட்டிங்கன்னா ஒரு சூப்பரான சுருள் பொரி ரெடியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.